வியூவர்ஸ், வெல்கம் டு vlogs ஆஃப் மனோ. வீடியோவோட இன்ட்ரோலயே பார்த்துருப்பீங்க. இந்த vlog வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் ஊர் கிராமத்தில் எடுத்த வீடியோ. ஒரு 10 நாள் வந்து எங்கள் ஊர் கிராமத்தில் இருந்தோம். வெக்கேஷனுக்காக போயிருந்தோம். பசங்க வந்து எப்படி அவங்க தாத்தாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க, அப்புறம் என்னோட ரொட்டீன் ஒர்க் அங்கே எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் தான் வந்து இந்த vlog வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு நாள் எடுத்த வீடியோவில் அந்த 10 நாள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்து வச்சு ஒன்றா ஒரே வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் ஒரு 6:30 மணி இருக்கும். ரெகுலராக எங்கள் மாமா பால் கறந்துட்டு வீட்டுக்கு தேவையான பால்லாம் எடுத்து வச்சுட்டு மீதி பால்லாம் வந்து சொசைட்டியில் கொண்டு போய் ஊற்றிடுவாங்க. காலையில் சாயந்தரம் 2 டைமே பால் கறப்பாங்க. பால் கறந்து சொசைட்டியில் கொண்டு போய் ஊற்றிடுவாங்க. இப்போ நானும் பசங்கள்லாம் இருக்கிறனால பாலோட யூசேஜ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ சொசைட்டிக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இப்போ ஊற்றிட்டுருக்காங்க. நாங்கள் ஊருக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் கொஞ்சம் நிறையாவே சொசைட்டிக்கு போகும். பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச்சு 2 வேளைக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு குழம்பு வைக்கலான்ட்டு கருப்பு சுண்டல் முத நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அந்த கருப்பு சுண்டல் வச்சு ஒரு குழம்பு வச்சிடலான்ட்டு ஃபஸ்ட்டு அதை வேக வைக்கிறதுக்காக குக்கரில் போட்டு அதை வேக வைக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த சுண்டல் குழம்பு சின்ன வெங்காயம் போட்டு அந்த மிளகரைச்சி வைக்கிற குழம்பு தான். மிளகரைச்சி வைக்கிற குழம்புனா அந்த மசாலா மாதிரி நம்ம அரைச்சி போட்டு வைக்கிற குழம்பு தான். ஸோ இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து வீடியோவாக எடுக்க முடியல. அன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் காலையில் ஃபோன் பண்ணிவிட்டு சென்னையிலேருந்து அவர் ஊருக்கு வர்றதா இருந்துச்சு. ஸோ காலையில் ஊருக்கு வந்தோடனே அந்த 2 வீலர் எடுத்துகிட்டு வந்து பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னார். ஸோ பிக்கப் பண்ணிவிட்டு வரத்துக்குள்ளேயே டைம் ஆகிப்போச்சு. ஸோ வீடியோவும் ஃபுல்லாக எடுக்க முடியல, குழம்பு செய்கிறது மட்டும். ஊருக்கு போனதுலேருந்தே நானும் பசங்க எல்லாருமே வந்து நல்லா ஆசை தீர பாலை ஆற்றி ஆற்றி நல்லா குடிச்சிட்டோம். ஏன்னா ஃப்ரெஷ்ஷான பால் நம்மளுக்கு இந்த மாதிரி பால் எங்கேயுமே கிடைக்காது. ஸோ நல்லா பால், ஸோ டீ காஃபிலாம் கட் பண்ணியாச்சு ஊருக்கு அங்கே போனதுலேருந்து. ஸோ நல்லா பால் நல்லா ஆற்றி எவ்வளோ வேணுமோ நல்லா ஊற்றி தாராளமாக குடிச்சிக்கிட்டோம். பாலை குடிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே ஹஸ்பண்ட் கால் பண்ணிட்டாரு, நான் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டேன், வந்து என்னை பிக்கப் பண்ண வந்துடு அப்படின்ட்டு. அதனால் பாலை ஃபுல்லாக அவசர அவசரமாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டேன். வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். அங்கேயே வந்து கடை வீதியெல்லாம் இருக்குது. காய்கறி இதெல்லாம் வாங்குறதுனா அப்படியே வாங்கிட்டு வந்துடலாம். சரி, அதனால் எடுத்துகிட்டு பையெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டேன். ஏன்னா மறுபடியும் நம்ம வந்தெல்லாம் வாங்கிட்டு இருக்க முடியாது. சரி, அவரை கூட்டிகிட்டு வர்றதுக்கு போகிறதுனால அப்படியே காய்கறியுமே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தேன். வந்தோடனே வந்து இட்லி குழம்புலாம் வச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். குழம்பு அதனால் வந்து ஃபுல்லாக எடுக்க முடியல, ஏன்னா டைம் ஆகிடுச்சு. நாங்கள் ஊருக்கு போயிருந்த அன்றைக்கி ஃபஸ்ட்டு டே நைட்டெலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹீட்டாக தான் இருந்துச்சு. அன்றைக்கி முன்னாடி வரைக்குமே பார்த்திங்கன்னா வெயில் தான், ஃபுல்லாக வெயிலாக தான் இருந்துச்சு, பயங்கர ஹீட்டாக தான் இருந்துச்சு. பட் நாங்கள் போயிட்டு அந்த ஃபஸ்ட்டு டே முடிஞ்சு நெக்ஸ்ட் டேலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மத்தியானத்துக்கு மேலேருந்து நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கிளைமேட் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. அதனால் காலையிலே 2 லோடு மிஷினில் துணியை போட்டு எல்லாம் காய போட்டு விட்டேன். ஏன்னா மத்தியானத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிருது, அதுக்குள்ளே போட்டு எடுத்தால் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் ஊருக்கு போயிருந்த நெக்ஸ்ட் டேலேருந்தே வந்து 3 மணி மத்தியானம் 3 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். அப்புறம் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும். மழை பெஞ்சதுக்கான எஃபெக்டே இருக்காது. ஸோ அந்தளவுக்கு வெயில் அடிக்கும்.
மத்தியானம் டைம் ஆச்சுன்னா பசங்க ஒரு 11 மணி அந்த மாதிரி டைம்லலாம் வந்து அவங்க தாத்தாவை கூட்டிகிட்டு கிணத்துக்கு போயிடுவாங்க. பெரியவன் வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே நீச்சல் நல்லா பழகிட்டான். சின்னவன் வந்து இது வரைக்கும் பழகலை. ஸோ அவனுக்கு தான் ட்ரைனிங் தேவை. அன்னைக்கு இவங்களாம் நீச்சல் அடிச்சிட்டு இருக்கும்போது பக்கத்து தோட்டத்துலேருந்துமே 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்களுமே வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. சின்னவன் வந்து இந்த கேனு, டியூப் அதெல்லாம் இன்னும் கொடுத்து நீச்சல் பழக்கி விடல. அப்படியே வந்து எங்கள் மாமா ட்ராயரை பிடிச்சிக்கிட்டாரு. அப்படியே கை கால்லாம் அசைச்சிக்கிட்டு நீச்சல் பழகிட்டு இருந்தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்னும் ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா இருந்திருந்தோம்னா ஃபுல்லாகவே கற்றுக்கிட்டு இருப்பான். பட் நாங்கள் 1 வீக் இருக்க முடியல. ஒரு 10 டேஸ் மட்டும் இருந்துட்டு நாங்கள் அதுக்கப்புறம் மூணார் ட்ரிப் போயிருந்தோம். அது போயிட்டு நாங்கள் அப்படியே சென்னை திரும்பி வந்துட்டோம். இவங்கெல்லாம் நீச்சல் அடிச்சுட்டு வரும்போதே பக்கத்து காட்டில் வந்து இந்த கரும்பு அறுவடை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்து காட்டுக்காரங்க வந்து இந்த கரும்பெல்லாம் கொஞ்சம் கட்டி கொடுத்துட்டாங்க. வீட்டுக்கு கொடுத்து விட்டாங்க. சரி இதை வந்து ஜூஸ் போடலாம் அப்படின்ட்டு மாமா வந்து அதை கட்டி அப்படியே ஜூஸ் கடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டார். கரும்பு ஜூஸ் கடை இருக்கும் இல்லைங்களா, அங்கே கொண்டு போய் எடுத்துகிட்டு போயிட்டா நம்மளுக்கு ஜூஸ் அரைச்சி கொடுத்துருவாங்க. அதனால் அதை எடுத்துகிட்டு போனார். கூடவே 2 போசி இதுவுமே எடுத்துகிட்டு போயிட்டார். அன்னைக்கு கரும்பால் அரைச்சிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா அந்த 2 போசியுமே ஃபுல்லாக நிறைஞ்சு அது போக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கவர்லேயுமே கட்டி கொடுத்தாங்க. ஸோ நிறையவே வந்துச்சு. ஒரு நாள் குடித்தது போக மீதி இன்னும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அதையுமே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நெக்ஸ்ட் டே எல்லாம் குடிச்சு எல்லாம் காலி பண்ணிட்டோம். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதோட டேஸ்ட்டே வேறு தான். கொஞ்சம் கொஞ்சம் போதும் நிறைய வேணுமா? போதுமா கொஞ்சம்? போதும் தாத்தா. கொட்டை எடுத்துட்டு போதா? அரைச்சிட்டு வர கரும்பாலில் ஒரு போசியில் மட்டும் ஐஸ் இல்லாமல் எடுத்துகிட்டு வாங்க, மீதி எல்லாம் கொஞ்சம் ஐஸ் போட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சின்னவனுக்கு வந்து லைட்டாக சளி இருந்தது. சரி ஐஸ் இல்லாத மட்டும் அவனுக்கு ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு பார்த்தா எனக்கும் ஐஸோடய வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து அப்படியே எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ ஒரு சண்டே அன்னைக்கு காலையில் எடுத்துகிட்டு இருக்கிற வீடியோ தான். குட்டி பாப்பாவுக்கு வந்து அன்றைக்கி மொட்டை அடித்து காது குத்துறதா இருந்துச்சு. குட்டி பாப்பா வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட பெரியப்பா பேத்தி, சொந்த பெரியப்பா பேத்தி. ஸோ அந்த குட்டி பாப்பாவுக்கு தான் வந்து அன்றைக்கி மொட்டை அடித்து காது குத்துறதா இருந்துச்சு. ஸோ எங்கள் ஊர் பக்கம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷனாகவே பண்ணுவாங்க. ஃபஸ்ட் டைம் காது குத்துறாங்க அப்படின்னா கெடா வெட்டி கோயிலில் பொங்கல் வச்சு கெடா வெட்டி அதுக்கப்புறம் நிறையா சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்களெல்லாம் வந்து இன்வைட் பண்ணி ஒரு பெரிய விருந்தாகவே போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அன்றைக்கி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. காலையில் ஒரு 4 அந்த மாதிரி டைம் 4 மணி அந்த டைம்க்கெலாம் வந்து குலதெய்வ கோயிலுக்கு வந்து எல்லாம் பொங்கல் வச்சு அதுக்கப்புறம் கெடா வெட்டி அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான ப்ரிப்ரேஷன் ஒர்க்கெல்லாம் அந்த பக்கம் போயிட்டு இருந்துச்சு ஒரு பக்கம். இந்த பக்கம் வந்து பாப்பாவுக்கு மொட்டையடித்து காது குத்துறதுக்கான வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. சாமிக்கு வேண்டி 4 கெடா வெட்டியிருந்தாங்க. ஸோ அந்த மட்டன் வச்சு அதுக்கு உண்டான ரெசிபீஸ் என்னென்ன இருக்கோ அதுக்கு தேவையான மாதிரி பீசஸ்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த குடல் வறுவல் அப்புறம் அந்த தலைக்கறி அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாட்டுக்கோழியுமே கொஞ்சம் வாங்கி அதுக்கு தேவையான கட் பண்ணுற வேலைகளாமே பார்த்துட்டு இருந்தாங்க. குட்டி பாப்பாவுக்கு மொட்டை போட்டு குளிக்க வச்சு அதுக்கப்புறம் புது ட்ரெஸ் போட்டு அவங்க அப்பச்சி மடியில் உட்கார வச்சாச்சு. பாவாடை சட்டை போட்டிருந்தா பாப்பா ரொம்ப க்யூட்டாகவே இருந்தா. அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து காது குத்த போகிறாங்க அப்படிங்கிறது அவளுக்கு தெரியுமா தெரியலையாங்கிறது தெரியல. மொட்டை போடும்போது அமைதியாக தான் இருந்தா. ஏற்கனவே வந்து அவளுக்கு ஒரு 2-3 மொட்டையெல்லாம் அடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் அமைதியாக தான் இருந்தா. பட் காது குத்துங்கிறது இந்த டைம் ஃபஸ்ட் டைம் இல்லைங்களா, அதனால் வந்து அவளுக்கு தெரியல, அமைதியாக இருந்தா. ஆனால் காது குத்துனதுக்கப்புறம் ஒரே அழுகாச்சி பிடிச்சிட்டு அவளை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. காது குத்தி முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரே ஹாப்பி. ஆனால் ஒரே ஒரு ஆள் அந்த குட்டி பாப்பா மட்டும்தான் வந்து அழுதுகிட்டு இருந்தா. ஏன்னா அவளுக்கு தான் வலி தாங்க முடியல. பட் அவள் முடிஞ்ச வரைக்கும் வலியை பொறுத்துக்கிட்டு அமைதியாக தான் இருந்தா. கொஞ்ச நேரம் வந்து மேடம் வந்து அப்படியே கொஞ்சம் அப்செட்லேயே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவளுமே கொஞ்சம் அப்படியே சமாதானம் ஆகிக்கிட்டா. எல்லாத்துக்கும் சாக்லேட்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குட்டி பாப்பாவுக்கு கையில் வந்து எல்லாரும் பணம் கொடுத்தாங்க. பாப்பா வந்து எல்லாம் வாங்கிக்கிட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து பூஜை பண்ணாங்க. சாமிக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் சாமி கும்பிட்டு எல்லாம் அப்படியே மண்டபத்துக்கு கிளம்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் 2மே வந்து மண்டபத்தில் எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கோயிலில் அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் அப்படியே நேராக மண்டபத்து தான் கிளம்பி போயிட்டோம். இங்கே வந்து என் பசங்களுக்கு வந்து
எப்பவும் கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான். ஊருக்கு வந்தா இவங்கலாம் அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க. எல்லாம் பேசிக்கிட்டு ஐபிஎல் மேட்ச் பத்தி பயங்கரமா டிஸ்கஷன் ஓடிட்டு இருந்துச்சு. இங்க வந்து அப்படியே கிளம்புற டைமு எல்லாம் பாப்பா கூட அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு ஹேப்பியான மொமெண்ட்ஸ வந்து அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இங்க மண்டபத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இட்லிக்கு எப்பவும் போல சாம்பார், சட்னி சிம்பிளா வந்து அன்னைக்கு வச்சாச்சு. லஞ்சுக்கு மட்டும் நல்லா ஹெவியா வந்து நம்ம கறி விருந்து தான். மண்டபம் வந்து சின்ன மண்டபம் தான். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஷியஸா இடம் இருந்ததுனால, பசங்க வந்து கிரிக்கெட் விளையாடுறதுக்கு இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. கோயில்லயே பார்த்தீங்கன்னா, எல்லாம் டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு. நம்ம கிரிக்கெட் விளையாடலாம், பேட் எடுத்துட்டு வரலாம், பால் எடுத்துட்டு வரலான்ட்டு. ஸோ பிளான் பண்ண மாரியே கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. மண்டபத்துல இருந்த கிச்சன் ஸ்பேஸ் அது. ஸோ எல்லாம் பயங்கரமா சமையல் வேலைலாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆல்ரெடி வெஜிடேரியனுக்கு தேவையான டிஷ்ஷஸ்லாம் வந்து அவங்க செஞ்சு வச்சுட்டாங்க. காளான் குழம்பு, சாம்பார், ரசம் அதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் ஒயிட் ரைஸு, அப்புறம் மட்டன்ல வந்து நெறைய வெரைட்டிஸ் பண்ணியிருந்தாங்க. மட்டன் சுக்கா, அப்புறம் மட்டன் தண்ணி குழம்பு, மட்டன் கிரேவி, அப்புறம் சிக்கன் குழம்பு, சிக்கன் வறுவல் இதெல்லாம் இருந்தது. ஸோ அந்த வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே லேடீஸ் தான். இங்க ஜென்ஸ்லாம் யாருமே கிடையாது. சமையலுக்கு பார்த்தீங்கன்னா, எல்லோ கலர் சாரி போட்டு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க தான் வந்து அங்க அவங்க தான் ஹெட்டு. ஸோ அவங்க கைடன்ஸ் படி தான் அங்க எல்லாமே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஜென்ஸ் யாருமே கிடையாது. எல்லாமே எடுக்கிறதுலேருந்து, கழுவுறதுலேருந்து, அந்த பெரிய பெரிய அண்டா சமைச்சு வச்ச அண்டாலாம் தூக்குறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் லேடீஸ் தான். ஃபுல்லா அவங்களோட ஒர்க் தான் அங்க. ஜென்ஸோட வேலையே அங்க கிடையாது. இந்த பக்கெட்ல முட்டையெல்லாம் உடைச்சு ஊத்திக்கிட்டு இருந்தாங்க. நான் கூட ஆம்லெட் போடுறதுக்கா அப்படின்னு கேட்டேன். இல்ல இது வந்து நாங்க குடல் வறுவலுக்கு போடுவோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது. இது வந்து தலக்குடல் குழம்பு. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து மட்டன் தண்ணி குழம்பு, சிக்கன் தண்ணி குழம்பு வச்சிருந்தாங்க. அதான் இது. ஸோ இது மட்டன் தண்ணி குழம்பா, சிக்கன் தண்ணி குழம்பான்னு எனக்கு தெரியல. 2மே பார்க்க ஒரே மாரி இருந்துச்சு. அப்புறம் முட்டை வந்து வேக வச்சிருந்தாங்க. இது வந்து சிக்கன் பள்ளிப்பாளையம். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா, மட்டன் கிரேவி. வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க கம்மி தான். ஸோ அவங்களுக்கு வந்து சாம்பார், இது வந்து காளான் குழம்பு, அப்புறம் ரசம், அடுத்தது வந்து பாயாசம் வச்சிருந்தாங்க. பாயாசம் வந்து எல்லாத்துக்குமே வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் எல்லாத்துக்குமே வச்சிருந்தாங்க. அப்புறம் கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, சாதம் வந்து ஒரு அண்டா ஃபுல்லா வச்சுட்டாங்க. இது வந்து 2வது ட்ரிப் அவங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி என் பசங்களோட காது குத்து ஃபங்ஷனுக்கு வந்து நாங்க கெடா வெட்டி விருந்து போட்டிருந்தோம். ஸோ அந்த கெடா விருந்துக்கு வந்து இதே டீம் தான் வந்து எங்களுக்கு சமைச்சு குடுத்துருந்தாங்க. எப்பவுமே வந்து இவங்களோட சமையல் வந்து சூப்பரா இருக்கும். ஸோ ஆக்சுவலா நாங்க தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சோம். அதுக்கப்புறம் எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து அப்படியே இவங்களோட குக்கிங் டீம தான் ஆர்டர் பண்ணி எப்பவுமே எல்லா நான்வெஜ், வெஜ் விருந்து சாப்பாடு எல்லாத்துக்குமே வந்து இவங்கள தான் கூப்பிடுவோம். நல்லா பண்ணுவாங்க. நம்ம என்னென்னலாம் எதிர்பார்த்து நம்ம இந்த மாரி ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றோமோ, அதாவது இந்த உப்பு, காரம் இதெல்லாம் வந்து நம்ம அளவா போடுங்க. அந்த மாரி சொன்னோம்னா, கரெக்ட்டா கேட்டுட்டு என்னென்னலாம் லிஸ்ட் நம்ம வெரைட்டீஸ் கேட்குறோமோ, அத கரெக்ட்டா கேட்டு அதுக்கு ஏத்த மாரி செஞ்சு குடுப்பாங்க. ஆக்சுவலி இந்த கெடா கறி விருந்துக்குமே வந்து சாப்பிட்டு போன சொந்தக்காரங்க கூட ஒரு 4, 5 பேர் அவங்க வீட்டு ஃபங்ஷனுக்கு இவங்களோட ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டு போனதா சொன்னாங்க. பொதுவா எங்க ஊர் பக்கம் இந்த மாரி ஃபங்ஷன்லாம் வைக்கும்போது பிரியாணி வைப்பாங்க. பட் இந்த டைம் பிரியாணி வைக்கல. ஏன்னா பிரியாணி சாப்பிட்டோம்னா, இந்த வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ்லாம் வந்து சாப்பிடுறது குறைஞ்சிரும் அப்படிங்கிறதுனால, பிரியாணி ஸ்கிப் பண்ணியாச்சு. ஸோ எல்லாம் நல்லா திருப்தியா சாப்பிட்டு, அதோட ஐஸ்கிரீமோட சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம். பக்கத்து தோட்டத்துல ஒரு சின்னதா வெள்ளரி தோட்டம் வச்சிருந்தாங்க. அங்க வந்து ஆல்ரெடி எங்க மாமா வந்து ஒரு 5, 6 வெள்ளரிக்காய் பக்கமா இருந்துச்சுன்ட்டு வாங்கிட்டு வந்தாரு. அப்புறம் அது போக வந்து இந்த வெள்ளரி பழம் வந்து நல்லா பெருசா இந்த மாரி இருந்தது. சரி வாங்கிட்டு வந்து 2 நாள் வச்சிருந்தோம். நல்லா அந்த வாசனையோட நல்லா பழுத்து இருந்துச்சு. சரி அத வச்சு இன்னைக்கு ஜூஸ் போட்டுறலான்ட்டு அத தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு காலையில ஒரு 5 மணி இருக்கும். விடிகாலையில 5 மணி அந்த டைம்க்கு தான் வந்து இந்த வெள்ளரிக்காய் ஜூஸ் வந்து நான் போட்டுட்டு இருக்கேன். வெள்ளரி பழம் ஜூஸு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கெடா விருந்துக்குலாம் போயிட்டு வந்துட்டு, அன்னைக்கெல்லாம் சாப்பிடலாம்னு நெனச்சேன் ஜூஸ் போட்டு. பட் அன்னைக்கு ஃபங்ஷன்னால சாப்பிட முடியல. அதுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் பழுக்காம இருந்தது. இந்த ஜூஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இல்லைங்களா, அந்த அன்னைக்கு தான் வந்து 3வது ட்ரிப் போறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தோம். சரி நம்ம 3வது ட்ரிப் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த ஜூஸ் எல்லாம் போட்டு குடிச்சிட்டு போயிரலாம். ஏன்னா, பசங்கலாம் வந்து இந்த ஜூஸ்லாம் குடிச்சது கிடையாது. நானுமே வந்து சின்ன வயசுல சாப்பிட்டது. இந்த வெள்ளரி பழம்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரத்துல கிடைக்காது. ஸோ அன்னைக்கு வந்து அதிசயமா கிடைச்சதுனால, சரி நம்ம இன்னைக்கு ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம் அப்படிங்கிறதுனால, சரி காலையில 5 மணிக்கே வந்து ஜூஸ் போட ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா காலையில நாங்க 3வது ட்ரிப் போறதுக்கு ஒரு 6:00 6:30க்குலாம் நாங்க கிளம்புறதா இருந்துச்சு. என்னோட சின்ன வயசுல இந்த வெள்ளரி பழம்லாம் கிடைச்சா, நாங்க வந்து நாட்டு சர்க்கரை அப்படின்னா வெல்லம் தொட்டு சாப்பிடுவோம். ஜூஸ் வந்து இதுவரைக்கும் நான் போட்டது கிடையாது. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைமு. எனக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறத்துலருந்து இந்த வெள்ளரி பழத்த வந்து இப்ப தான் கண்லயே பார்க்குறேன். ஸோ, அதனால வந்து பசங்களும் இதுவரைக்கும் அவங்க சாப்பிட்டது கிடையாது. அதனால ஜூஸ் அடிச்சு குடுத்துட்டோம்னா, அப்படியே குடிச்சுக்குவாங்க அப்படிங்கிறதுனால ஜூஸ் போட்டேன். இந்த டைம் வந்து இந்த வெள்ளரி பழத்தோட விதையெல்லாம் தனியா எடுத்து வச்சுட்டேன். வெள்ளரி பழத்தோட விதையுமே ரொம்ப நல்லது. அதனால அத காய வச்சு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்வீட்னஸ்க்கு ஒயிட் சுகர், நாட்டு சர்க்கரை 2மே ஒண்ணா போட்டு அடிச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து சில் பண்ண பால் அதுவுமே ஆட் பண்ணி எல்லாம் ஒண்ணா அடிச்சுக்கிட்டேன்.
ஃபர்ஸ்ட் வந்து இந்த வெள்ளரி பழத்தை வந்து அரைக்கிறப்போ கொஞ்சம் வெளியே தெரிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒண்ணா போட்டு எல்லாம் அரைக்கும்போது கொஞ்சம் வெளியே தள்ளிட்டு வர மாதிரி இருந்துச்சு. அதனால வெள்ளரி பழத்தை கொஞ்சம் தனியா எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற வெள்ளரி பழத்துல இந்த நாட்டு சர்க்கரை, சுகர் அப்புறம் பால் எல்லாமே மிக்ஸ் பண்ணி அடிச்சதுக்கு அப்புறமா மீதி இருக்கிற வெள்ளரி பழத்தெல்லாம் ஒண்ணா அடிச்சு எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் கிளாஸ்ல ஊத்தி சர்வ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி வெள்ளரி பழம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம சாப்பிடுங்க. இதுல ஏராளமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. எப்படி இருக்கு? அழகா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறது நல்லா இருக்கா? நல்லா இருக்கா நிறை? இந்த வீடியோ கிளிப்ஸ் பார்த்தீங்கன்னா மூணார் ட்ரிப் போயிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எடுத்துட்டு இருக்கிறேன். சென்னையிலேருந்து வரும்போதே 3 ரோஜா செடி நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன்னா இங்கே வந்து ரோஜா செடி இல்லை, வெறும் மல்லிச்செடியும் முல்லைச்செடியும் மட்டும்தான் இருந்தது. பூச்செடிகளில் பார்த்தீங்கன்னா ரோஜா செடியே இல்லை. சரி அதனால வந்து 3 ரோஜா செடி வாங்கிட்டு வந்து இங்கே இடம் இருந்ததுனால சரி வைக்கலாங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். முன்னாடி மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பயிர் செடி ஏதோ ஒன்று இருந்துச்சு, பச்சை பயிரா இல்லை தட்டைப்பயிரான்னு தெரியல. அந்த செடி சின்னதாக இருந்துச்சு, அதையும் பிடுங்கி போட்டு துளசி செடி வந்து ஒரு சின்ன செடியாக இருந்தது, அதை எடுத்து வேற இடத்துல மாற்றி வச்சுட்டு பெரிய செடி இருந்தது, அது ரொம்ப முத்தி போன மாதிரி இருந்துச்சு, அதையும் எல்லாம் பிடுங்கி போட்டு நல்லா கொத்த வச்சு எல்லாம் மண்ணெல்லாம் கொத்தி விட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்ததுலேருந்தே வைக்க முடியல, ஊர்லேருந்து சென்னையிலேருந்து வந்ததுலேருந்தே வைக்கவே முடியல. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டேலேருந்தே மழை வந்துக்கிட்டே இருந்தது. ஒரு மத்தியானத்துக்கு மேலே வைக்கலாங்கிறப்ப பார்த்தீங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிடும். அப்போ செடி வந்து வைக்கவே முடியாது. ஏன்னா காலையில் டைம் இருக்காது, சமைக்கிறது வீட்டு வேலை அந்த மாதிரி இருக்கும். அதனால அந்த டைமில் வைக்க முடியாது. மத்தியானத்துக்கு மேலே வைக்கலாம்னு நினைக்கும் போது டெய்லி மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது. அப்புறம் நடுவில் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறது, ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்துட்டு இருந்ததுனால செடியே வைக்க முடியல. இந்த செடி வைக்கிற அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா இதை முடிச்சுட்டு நாங்கள் சென்னை கிளம்புறதா இருந்துச்சு. அதனால சரி நம்ம ஊருக்கு கிளம்புறதுக்குள்ளே இந்த செடியெல்லாம் வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் பிளான் பண்ணி எல்லாம் கொத்தி விட்டெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தேன். நாட்டு ரோஸ், பன்னீர் ரோஸ், அப்புறம் அந்த 7 days ரோஸ்ன்னு சொல்லுவோம், அந்த 3 ரோஸ் செடி தான் வாங்கியிருந்தேன். வேறு டைப் ரோஸ் செடிலாம் வாங்கினோம்னா நம்ம அதை வந்து ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கணும், மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி, ஸ்ப்ரே பண்ணுறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். பட் இந்த 3 செடியுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு ரொம்ப ரொம்ப கம்மி தான். நம்ம வச்சு விட்டோம்னா எந்த மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன் எப்படி இருந்தாலுமே வந்து ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி பூவுமே வந்து நிறையா வைக்கும். இந்த செடியெல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து மண்ணெல்லாம் கொஞ்சம் கொத்தி விட்டுட்டு இந்த மண்புழு உரம் எந்த இடத்துல வந்து நம்ம செடி வைக்க போகிறோமோ அந்த இடத்துல அந்த மண்புழு உரம் கொஞ்சம் போட்டு மண்ணோட மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 வாரத்துக்கு வந்து அது அப்படியே மண்ணோட ரியாக்ட் ஆகிற வரைக்கும் அந்த மண் வந்து கொஞ்சம் ஃபெர்டைல் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம அப்படியே விட்டு வச்சுருக்கணும். பட் எனக்கு வந்து அன்றைக்கி டைம் இல்லாதனால நான் அப்படியே செடியெல்லாம் அப்படியே நட்டு வச்சுட்டு கூடவே மண்புழு உரம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி அப்படியே போட்டு விட்டுட்டேன். இந்த ரோஸ் செடியெல்லாம் வாங்கும் போதே கூடவே வந்து நான் 2 கிலோ மண்புழு உரமே வாங்கிட்டேன். ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே காலையில் அன்னைக்கு சென்னை கிளம்பிட்டோம். ஸோ இந்த 10 நாட்கள் எங்கள் ஊர் கிராமத்தில் எனக்கு இப்படி தான் போச்சு. மறுபடியும் ஏதாவது லீவ் கிடைக்கிற டைமில் தான் ஊருக்கு வருவோம். ஸோ அப்போ ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இங்கேருந்து நான் போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க, நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.